ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். அம்மாவும் நானும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் சுண்டைக்காய் பொறிச்சு குழம்பு வைக்கலாமா. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நம்ம சுண்டைக்காய் செடியில் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் நம்ம சுண்டைக்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். இது கூட நான் உங்களுக்கு நிறையா குருவிகளோட சத்தத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா சுண்டைக்காய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். அதனால் கத்தி இல்லாட்டி கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். என்னதான் வெயில் காலமாக இருந்தாலும் அந்த பறவைகளினுடைய சத்தமே தனி அழகில். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து ரசிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்டைக்காய் இந்த ஒரு கப்பு தான் கிடச்சிது. அது கண்டிப்பாக ஒரு 200 கிராம் இருக்கும். க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் ஒரு 100 கிராம் தான் கிடைக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுண்டைக்காய் செடிக்கு நம்ம அவ்வளோக்கா தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டியில் கூட வைக்கலாம். இது அரளி செடி அந்த மாதிரி தான். தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. அதுவும் வெயில் காலத்துக்கு இந்த சுண்டைக்காய் நிறையா காய் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தி பாருங்கள். இந்த சுண்டைக்காய் செடியை கடையில் போய் கேட்டப்போ 1 கிலோ சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரூ. 70 சொன்னாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் சுண்டைக்காய் என்ன ரேட் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுண்டைக்காய் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 கப் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் டீ பிடிக்கும் அந்த அளவுக்கு. பார்க்கவே பூ அழகாக இருந்துச்சு. அதனால் அந்த கிளையோடையே ஒரு பூ வந்துருச்சு. ஒயிட் கலரில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது இந்த சுண்டைக்காயை வச்சுட்டு அடுத்தடுத்து என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 டம்ளர் அரிசி ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேருக்கு ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. கொஞ்சமாக மீதியும் கூட ஆயிரும் கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா 1 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா நம்ம அரிசிக்குள்ளே இந்த மாதிரி மிளகா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வராது. ஒரு 2 3 வரமிளகா நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பிரியாணி இலை அது மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அரிசி சீக்கிரமாக ஊறிடும். அதனால் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஏன்னா அரிசியில் ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச் அவ்வளோவா நம்ம எடுத்துக்கக்கூடாது. உடம்புக்கு கேடு. அதனால் நம்ம கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய சுண்டைக்காயை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு வேலை. அதையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் செடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்தோம். அதனால் போய் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதில் இருக்கக்கூடிய அந்த குச்சியெல்லாம் நம்ம அப்படியே ஒவ்வொரு காயை மட்டும் பிச்சு பிச்சு அதே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஈஸியாக எப்படி அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த விதைகள் இருக்கும்போது இன்னுமே ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. இடிகளை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அந்த சுண்டைக்காயை ஒன்றொன்னா பிச்சு அந்த இடிகளுக்குள்ளே போட்டுறணும். போட்டதுக்கப்புறமா ஒரு இத்துணூண்டு கல்லுப்போ இல்லாட்டி சால்ட்டோ அந்த காய்க்குள்ளே போட்டு அந்த இடிகளை வச்சு நல்லா கொஞ்சமாக ஒரு 4 5 தட்டு, ரொம்ப தட்டிடக்கூடாது. காய் 1 2 போயிடும். கொஞ்சம் லைட்டாக தட்டி இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி போடுவோம்ல,
அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தட்டி வந்து எடுத்துக்கணும். இந்த மாரி பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்டின்னா, அந்த சுண்டைக்காய் இருக்கக்கூடிய விதைகள் இருக்கக்கூடிய கசப்பு வந்து கொஞ்சமா குறையும். இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமா இடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இந்த சுண்டைக்காயில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்கலாம் வந்து சாப்பிடலாம். வயிற்று புண்ணு அதெல்லாமே வந்து இந்த சுண்டைக்காய் வந்து சீக்கிரமா வந்து குணப்படுத்தி குடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு நெறைய கிடைக்கிறப்போ, கடையில போயி இந்த சுண்டைக்காய் வத்தல்லாம் வாங்கி வத்த குழம்பு பண்றதுக்கு பதிலா, நம்ம இந்த சுண்டைக்காய இதே மாரி தட்டி, தண்ணீல அலாசி, மோர் வந்து கொஞ்சமா ஊத்தி, வெயில்ல காய வச்சு எடுத்தோம்னா வந்து வத்தலும் வந்து ரெடி ஆயிரும். இந்த காய் சாப்பிட பிடிக்காதவங்க அந்த மாரி வத்தல் செஞ்சும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் அந்த வத்தலெல்லாம் வத்த குழம்புக்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து தயிர் சாதத்துக்கும் வந்து பொரிச்சும் கூட சாப்பிட்லாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுத்தமா வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன். நம்ம 200 கிராம் சுண்டக்காய் வந்து கிடைச்சது. ஆனா தட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 100 கிராம் தான் வந்து கிடைக்கும். இப்போ இத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி, நல்ல தண்ணி ஊத்தி அலாசி எடுத்துட்டு வந்துரலாம். குழம்புக்கு அளவா நம்ம சுண்டக்காய் கிடைக்கும்னு நெனச்சோம். ஆனா குழம்புக்கு இல்ல. இத வச்சு நம்ம கிரேவி தான் வந்து செய்ய முடியும் போல. அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து பத்தாது அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சமா வந்து பருப்பும் இன்னைக்கு வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்புமே வந்து நான் எடுத்தேன். இதில வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி டம்ளர்ல 1 டம்ளர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இருந்தாலும் வந்து இந்த பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம்னா, நம்ம வந்து நைட்டுக்கும் தோசைக்கு ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாக்கும் வந்து வேலைய விட்டு வந்தா கொஞ்சம் டயர்ட் இல்லாம இருக்காது. அதனால இன்னொரு கிளாஸ்ல அதே கிளாஸ்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து சேர்த்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி வந்து இதில வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 சொம்பு வந்து எடுத்தேன். ஏன்னா, இன்றைக்கி நம்ம ரசமும் வைக்க போகிறோம் அப்படிங்கிறங்காட்டி, பருப்பு தண்ணியில வச்சோம்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். இன்னும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டம்ளருமே வந்து போட்டுட்டேன். இதில வந்து பார்த்திங்கன்னா, பருப்பை வந்து நல்லா ஒரு அலசிட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணியும் ஊத்தி வந்து நம்ம வேக வச்சிட வேண்டியதான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூளு, கட்டி பெருங்காயம் இல்லாதங்காட்டி இந்த தூள் பெருங்காயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு தக்காளி அதையுமே வந்து உள்ளே வந்து போட்டுறலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 பல் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய், நார்மலா இருக்க நம்ம சன்ஃப்ளவர் எண்ணெய வந்து ஊத்திட்டேன் நானு. அதுக்கப்புறம் குக்கர்ல தான் வேக வைக்க போறோம். கேஸ் வந்து தட்டுப்பாடா இருக்கு இல்லையா? அதனால எதுக்கு நம்ம சட்டியில போட்டு அதை வேக வச்சுட்டு, குக்கர்ல வச்சோமா, ஒரு விசில விட்டு எடுத்தோமா அப்படிங்கிற இருக்கும். இந்த பருப்பு ரேஷன் கடையில வாங்குன பருப்பு. இது சீக்கிரமா வெந்துருது. ஒரு 2 விசில்லயே வந்து பார்த்தோம்னா, பருப்பு நம்ம வந்து கடையவே தேவையில்ல. அப்படியே கரண்டி வச்சு கலக்குனோம்னாலே அது நல்லா வந்து உடைஞ்சிரும். ஓகே. இப்போ கேஸ் கட்டலாம் போட்டாச்சு. விசில போட்டு ஒரு அடுப்புல பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த பருப்பு வந்து வேக வச்சிரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வெந்துட்டுருக்கும்போது இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. 3/4 மணி நேரத்துக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து அரிசியுமே வந்து போய் கழிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, அரிசியுமே வந்து நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா, இந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா வந்து பருப்பு தாளிச்சுட்டு ரசத்தையில இறக்குறக்கு கரெக்ட்டா வந்து சரியா போயிரும். அரிசிக்குமே வந்து இது சின்ன குக்கர் தான். இந்த குக்கர்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நல்லாவே வந்து வச்சோம் அப்படின்னா, நல்லா சாதம் வந்து சூப்பரா வந்து வரும். 2 1/2 டம்ளர்லாம் போட்டோம்னா கொஞ்சம் இதாயிரும். நான் இன்னைக்கு வந்து 1 1/2 டம்ளர் வந்து போட்டிருக்கேன். தண்ணியுமே வந்து இதே மாதிரி ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திற வேண்டியதான். ஊத்திட்டு அதே மாரி கேஸ்கெட் எல்லாம் போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா, அரிசிக்கு வந்து நல்லா வந்து இதாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசியுமே வந்து வச்சு விட்டுட்டு, அடுத்து என்னென்ன வேலை பண்றேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட வந்து வீடியோவா வந்து ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயில் வந்து இப்போ தான் மார்ச்சு, ஏப்ரலே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதுக்குள்ள சூரிய பகவான் வந்து கன்னா பின்னான்னு வந்து அடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து டீஹைட்ரேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னா, நெறையா தண்ணி வந்து குடிங்க. அதுவும் பானையில வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சு குடிங்க. ரொம்பவே நல்லது. ஃப்ரிட்ஜ் அவாய்ட் பண்ணிட்டு பானை தண்ணி வந்து குடிக்கலாம். அதுவும் இல்லாம நெறைய வந்து மோர் ஐட்டம் வந்து எடுத்துக்கலாம். அது ரொம்பவே வந்து நல்லது. ஐஸ்கிரீம் அதெல்லாம் தவிர மோர் குடிச்சோம் அப்படின்னா, இன்னுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளா வந்து இன்னைக்கு முருங்கக்காய் மட்டும் போட்டு தான் வந்து சாம்பார் வைக்க போறோம். இது பார்த்திங்கன்னா, அடுப்புல வந்து லைட்டா விசில் வந்து வந்துருச்சு. விசில் வந்ததையும் அதில இருக்கக்கூடிய அந்த பருப்பு தண்ணிலாம் கொஞ்சம் வெளிய வந்துருச்சு. அதுவே நம்மளுக்கு இன்னொரு வேல தான்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பருப்பையும் வந்து தாளிச்சுட்டாச்சு. எதுவுமே இல்ல. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஒரு இத்துணூண்டு வெந்தயம் போட்டு, கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயத்த வந்து சும்மா ஒரு 1/4 கட் பண்ணி அது போட்டாச்சு. இது கூட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காய வந்து போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 4 வரமிளகா போட்டாச்சு. இது சின்னதா இருந்தாலும் காரம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் தாராளமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, நம்ம சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் வந்து பார்த்தா மிளகா பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு. இது எல்லாமே போட்டு அந்த முருங்கைக்காயில நல்லா புடிக்கிற வரைக்கும் நல்லா போட்டு ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பருப்பை வேக வச்சு வச்சுருக்கிறங்காட்டி இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே வந்து மூடி வச்சுக்க வேண்டியதான் வேகட்டும். சாப்பாடு சமைக்கிறக்குள்ள பசி வந்துருச்சு. அதனால ஒரு வாழைப்பழத்த எடுத்து சாப்பிட்டாச்சு. நம்ம சுண்டைக்காய் வச்சுருந்தோம் இல்லையா? குழம்பு பண்ண முடியாது. கிரேவி தான் பண்ண முடியும். அதுக்குமே வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பில அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே இல்ல. ஒரு சைடு வந்து காய் வேகறக்குள்ள இங்கே சுண்டைக்காயும் வந்து தாளிச்சுட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். எண்ணெய், கடுகு, கருவேப்பில மொத்தமா வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒரே முட்டா போட்டு வதக்கிற வேண்டியதான். தனித்தனியா வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இதில நம்ம சேர்க்க போடுற பொருளும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மொளகாத்தூளு, மஞ்சத்தூளு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, உப்பு. இது மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறோம். அந்த சுண்டைக்காயில வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து இருக்கும். அந்த கசப்பு தன்மை வந்து போறதுக்கு தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டது. இப்ப அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய்க்கு அந்த தக்காளி, வெங்காயம்லாம் வதங்குறதுக்குள்ள, இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா, பருப்பு வந்து அந்த விசில் அடங்கிருச்சு. காயுமே முருங்கா வந்து வெந்துருச்சு. சரி இதையும் வந்து எடுத்து ஊத்திரலாம் அப்படின்ட்டு, கரைச்சு நம்ம அப்படியே வந்து முருங்காய்க்குள்ள வந்து சேர்த்திரலாம். ஏற்கனவே பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம காயும் வந்து வேக வச்சுட்டோம். அதனால பெருசா கொதிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு கொதி வந்ததையுமே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம். பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்படி இருந்தா தான் நம்ம வந்து டைம் ஆகாம கொஞ்சம் வந்து கெட்டியாகும். சரி பருப்புமே ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா, தக்காளி, வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட வந்து பார்த்தோம்னா, நம்ம அலசி வச்சிருந்த சுண்டைக்காயும் வந்து போட்டாச்சு. இதில நான் சொன்ன மாரியே எல்லா மசாலாவையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா, இதுக்கு வந்து கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்திக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தாராளமா நம்ம வந்து சாம்பார் பொடி வந்து போடலாம். ஏன்னா, இது கிரேவி மாரி இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு தேங்காய் வந்து அரைச்சு ஊத்த தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இதாயிரும். பாருங்க தொக்கு மாரி நல்லா ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். தயிருக்கு இது வச்சு சாப்பிட்டீங்கன்னா, செம்ம காம்பினேஷன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அம்மா காலையில போம்போது பெரவி ஊத்தி வச்சுட்டு போனாங்க. அதுவுமே வந்து தெவஞ்சிருச்சு. அத எடுத்து தயிர ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிச்சன் இந்த மாரி அழகா கிளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாமா? சாப்பாடு குக்கர்லேயே இருக்கட்டும். சாப்பிடும்போது இது பண்ணிட்டோம்னா, சூடு ஆறாம இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளா முருங்கா போட்ட ஒரு தண்ணி மாரி இருக்கிற சாம்பாரு, ரசம். இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா, சுண்டக்கா கிரேவி தான். கண்டிப்பா நீங்களுமே வந்து இந்த சுண்டக்கா கிரேவி செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு இது ஷார்ட்ஸ்லயுமே வந்து குடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு வேலை வச்சது இல்லையா? பருப்போட தண்ணி வந்து கேஸ்ல வந்து கொட்டிருச்சுன்னு விசில் வரும்போது, அதையுமே கிளீன் பண்ணி தொடச்சுட்டேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இ நம்ம வீடியோவும் இயற்கையோட முடியுது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.